போலி மருந்துகள் குறித்து புகார் அளிக்க அனைத்து மருந்து கடைகளிலும் QR கோட் ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும் என தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? போலி இரும்பு மருந்து மற்றும் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட QR கோட் கூடிய ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும் என மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போலி இரும்பல் மருந்து விற்கப்பட்ட விவகாரத்தில் அந்த நிறுவனத்தின் மீது தமிழக சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு நிறுவனம் முழுவதும் மூடப்பட்டு சம்பந்தப்பட்ட இரும்பல் மருந்து தடை செய்யப்பட்டது தமிழகத்தில். இதைத் தொடர்ந்து புதுவையில் கடந்த மாதம் பிரபல நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி போலியான மருந்துகளை விற்பனை செய்யப்பட்டதை கண்டறிந்து சம்பந்தமாக நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அந்த மருந்துகள் தமிழகத்தில் எங்கே அனுப்பப்படுகிறது, அந்த குறிப்பிட்ட பேட்ச் மருந்துகளை தடை செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கியிருந்தது. இந்த நிலையில பல்வேறு பகுதிகளில் போலி மருந்துகள் விற்கப்பட்டு வருவதாக தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் புதிய செயலி உருவாக்கி அதில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மருந்துகள் உட்கொண்ட பின் எதிர்வினைகள் ஏற்பட்டாலோ அல்லது போலி மருந்துகள் உள்ளிட்டவை விற்பனை செய்தாலோ மருந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய QR ஸ்கேன் மூலம் புகார்களை அளிக்கலாம் என்று தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உருவாக்கிய இந்த குறிப்பிட்ட ஸ்டிக்கரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருந்து கடைகளிலும் ஒட்ட வேண்டும் என தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. போலி இரும்பல் மருந்து மற்றும் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருந்து கடைகளிலும் பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உருவாக்கிய QR ஸ்கேன் கூடிய ஸ்டிக்கரை மருந்துகளில் ஒட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.